நம்ம ஏமாத்தியவர்களை கூட நேசிக்க கற்றுக் கொடுத்த மண். என்எஸ்கேவே அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒண்ணு நடந்திருக்கு. என்எஸ்கே வீட்டு வாசல்ல நிக்கிறார், கேட்டை தள்ளிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் உள்ள வர்றாங்க. ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படக்குன்னு ஜிப்பாக்குள்ள கை விட்டு இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். ரொம்ப நன்றி அப்படின்னு அது கிளம்பிருச்சு. தூரத்துல இருந்து இதை மதுரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா? இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது அவ வயிற்றுல தலையணையை கட்டிட்டு வந்திருக்கான்னு. லூசு மாதிரி அவகிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, அங்க இருந்து பார்த்தா உனக்கே தெரியுதுன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியாதா? பரையாங்க கொடுத்தீங்க? ஏய் என்ன நீ, நாம நடிக்கிறோம், இந்த மக்கள்லாம் நம்மளை பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எங்கிட்டே அவ வந்து நடிக்கிறாடி, அவளை நான் பாராட்ட வேண்டாமா? அவளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ ஏதோ வயிற்று பசியில வறுமை பாட்டுல தானே வந்து இப்படி எல்லாம் போய் சொல்லி பணம் வாங்குறா. இந்த பணத்தை வச்சு அவன மாடி வீடா கட்ட போறா, சாப்பிடுவா, இல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா, அவ்வளவுதானே, போயிட்டு போகுது விடு. அப்போ ஒருத்தர் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஆக்ரோஷம் இல்லாமல் அவன் ஏமாத்தினவங்க கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களால் நிரம்பிய நாடு நம்முடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடாக இருக்கு.